ஹலோ गाइस இனி நம்ம மைன்கிராஃப்ட் விளையாட போறோம். வாங்க போலாம். இது மொபைல் எடிஷன். வைஃபை மோட்ல நான் போட்டு விளையாட முடியாது. மல்டிபிள் வைக்கட்டுமா? அவன் கட்டு சாப்பிட என்ன ஓடுவான் என்ன கொஞ்சம் கழிச்சு பாட்டு இல்லடா ஓடுவான். பார்ட் 1ல நம்ம வந்து டே 5ல முடிச்சிடுவோம். பார்ட் 1 டே 6 வந்து பார்ட் 2 ஆரம்பிச்சு 8ல முடிச்சிடுவோம். பார்ட் 2 கம்மியாக முடிச்சாதான் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். இல்லை மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி சீக்கிரமெல்லாம் போடலாம் நான் முடியாது. ஏன்னா அது வரைக்கும் நான் எடிட் பண்ணி போடுறதுக்குள்ள நான் கட்டல. அதனால் 5 டேஸ் தான் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு. எங்கள் கிளிப் ஓடி பார்ட் 2 நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு இதே வேல்டுறேன் என்ன கூட அப்லோட் பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். ஹாரர் கேம்ஸ் டைப்பில் சொல்கிறீங்க. நானும் நம்ம சேனலில் நான் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபன்னி கேம்ஸ் தான். இதுக்கப்புறம் ஹாரர் கேம்ஸ்க்கு வருங்காலத்தில் ஆரம்பிக்கல உட்காந்துருக்கேன். நான் அட்லீஸ்ட் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் போல அட்லீஸ்ட் நான் 7th போல கட்டுவேன். ஹாரர் கேம் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் வந்து 6th படிச்சுட்டு இருக்கேன். வயசு வந்து படி ஒன்று வேறு விளையாட போகல அட்டாக்குறேன். பேசுகிற எல்லாரும் பாட்டு அது டெலிட் பண்ணிட்டு அங்கே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணியில் தள்ளி விட்டானுங்க. ஐயோ ஏன்டா அப்படிலாம் நடக்கும். வில்லேஜை கண்டுபிடிக்க முடியல. அதனால் அபாயம் நான்டா செஸ்ட் வச்சேன். நம்ம எடுத்து வைக்கிறதுல செஸ்ட்டை உடச்சி விட்டா எல்லாம் கோலமால் பண்ணுற மாதிரி ஒரு கிண்வெட்டில் உட்காந்து போவோம். சரியா இதெல்லாம் பூனைக்குட்டியா? ஓகே வீட்டில் நண்டு வச்சுக்கிற விஷயம் வயசு இன்னும் சட்டமாக இருக்க வந்து லைவ் பாட்டு இருக்க ஞாபகம் எதுங்க. சிபி ஸ்டண்ட்டு போயிட்டுருக்கான். சிபி ஸ்டண்ட்டு தான் பிளாக் ஷூட்லெஸ். சிபி ஸ்டண்ட் நானும் பிளாக் ஷூட்லெஸ் இந்த லெவலில் வந்து ஒரு 800 எடுக்கும். கரெக்டாக செகண்ட் சீட்டில் நான் எடுக்கிற ஐடியா கொஞ்சம் நல்ல முட்டை ஃபுட்டு வேணா ஃபுட்டு வச்சுட்டு வந்து கச்சாப்பை போட்டு வச்சு கொண்டு வந்தா ஏன்னா நெட்டு நான் நம்பலான்ருப்பேன். செகண்ட் சிங்க்கு இந்த நெட்டை ஸ்பின்னு போட்டலன்னா வெள்ளம் கிடச்சிச்சு. நீங்கள் சொன்னேன் காசு கொடுத்துட்ருக்குது. நான் வீடியோ போட்டுடல. ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து கஷ்டப்பட்டுறேன். நான் வீடியோ போடுறேன். அங்கே போயிடலாம். நான் வீட்டு எடுக்கும்போது தாச்சு பண்ணுவாங்க போல இருக்கு. சரி வாங்க போய் வெயிட் பண்ணலாம். தளபதி உட்காந்துட்டு வாசிக்க கூட பார்த்து இதே 5ல முடிக்க சொன்னேன். எனக்குன்னே வடிவங்களா வாங்க தில்லுமுறை வரலாம் பண்ணாதீங்க. யாரா ஒன்று அங்கே போகலாம். எட்ரை விட்டு வச்சுருங்க. பேசிட்டு ஸ்டாக்காக கலெக்ட் பண்ணிட்டேன்.
டே 2ல் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கு. நானும் பாட்டு ஒன்றே முடியாட்டு ரொம்ப நேரம் வாய்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் நினைக்கிறல நடக்கலாம் 2 நிமிஷம் வீடியோக்கு ஏதோ பண்ணுறேன். 2 நிமிஷம் வீடியோ நான் கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி கினி மாஸ்டரில் போய் வாய்ஸ் கொடுத்து பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனர்ஜிலாம் ஸ்பான் ஆகிடும். கினி மாஸ்டரில் நிறைய வாய்ஸ் கொடுத்துட்ருக்கு. இப்போதைக்கு கினி மாஸ்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது. நாங்கள் போவோம். டே 2ல் முடிச்சுக்கலான்னு இருக்கிறாங்க. நானுங்க அப்படியே ஃபாஸ்ட்டாக போக மாட்டேன். எனக்கும் 10 நிமிஷம் தான் கிடைக்கல. வாய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆடு கிடைக்குமான்னு தெரியல. ஆடும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு கஷ்டப்படாமல் விட்டு எடுத்தோம் நான் ஒருத்தோட சின்ன காட்டுக்குள்ள அப்புறமேட்டு அப்படியா அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட் இன்னைக்கே போடலான்னு இருக்கேன். இது வந்து லைவ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் லைவ் அப்லோட் பண்ணுறது எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கிலீஷ் வர தெரியும். இங்கிலீஷில் வர சொல்லுங்க. வடக்கு கேமுங்க. வடக்கு கேஸ்டா சி இந்த வீடியோவில் போட்டு சரி இதே 1 வாட எப்போ முடியும் பாருங்க. இங்கே ஒரு ஆடு இருக்கு. யாரு இருந்துக்கிட்டு உங்களோட டிவி செட்டு ரொம்ப வச்சுருக்கேன். நீங்களோட டக்குனு வீடியோ விட்டு போயிடுங்க லைக் பண்ணாம. வச்சிருக்கனால ஒன்று வேணுமா? ஆமாம் எடுக்கிறது ஸ்லோவாக போயிட்டு ஃபுட்டு இல்லையா? ஆப்பிள் அடுத்த பாட்டில் வில்லேஜ் கண்டுபிடிக்க போடுவேன். வில்லேஜ் ரெடியெல்லாம் ஈஸியாக கிடச்சிருச்சு. புண்ணுக்குட்டி எங்கள் வீட்டு புண்ணுக்குட்டி போயிட்டு வந்து சொல்லுங்க. அங்கே போ ஐயோட பெட்டு கிடச்சா நல்லா இருக்கும். இங்கே சி ஒரு ஆட்டுக்குட்டி கிடச்சா நல்லா இருக்கும். குட்டியோட கிடச்சா நான் 2 எப்படியும் வேட்டையாடுதான் போல. பாவலை பெட்டு சேட்டை இருக்கு. இப்போ இதுமேட்டு எனக்கு கஷ்டம்னு ஒன்றுமே இல்லை நான் சொல்லுவேன். சாப்பாட்டுக்கு கரெக்டாக வடிங்கடா. ரொம்ப நன்றிங்கடா. வேக்ஸ் வாடை அப்பா வடைய போட்டுட்டார்ல. சோறு வாடை கலெக்ட் பண்ணல வாடை. திரும்ப அப்கிரேட் பண்ணிடலாம். அயன் ஒரு அயனை கலெக்ட் பண்ண போய் என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன் மாமே. ஏட்டு எப்போ முடியவே தெரியல. ஏதாச்சும் உள்ள அடிக்கீங்களா? ஐயோ அம்மா 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 காப்பாட்டுங்க. ஐயோ நான் மறந்துட்டு பீஸ்ஃபுல் வச்சு பண்ணுறது நினச்சேன்.
நம்ம ஸ்டோன் பாக்கு மட்டும் போய் எடுக்க வாழ பார்க்கலாம். ஸ்டோன் டே ஒன்னோடே நம்ம முடிச்சிடலாம். இங்கே பெட்டு செஞ்சு வச்சு முடிச்சுக்கலாம். நைட்டு வட ஆக்க மாட்டேன்னு நானும் ஒரு ரூபா வாட்ச் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட நான் வாட்ச் கொடுக்கல. இதுக்கே நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வாட்ச் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது? நான் அடுத்தது கேம் விளையாட முடிச்சுட்டு வாட்சை கொடுத்துட்ருக்கேன். மெல்லமாக கீழாடுங்காடு இப்படி மெல்லமாக கீழாடி நம்ம பூங்கா போய் என்ன பண்ண போகணும் தெரியாமல் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படியோ வந்துட்டு 100 days ஆஃப் ஹார்ட்கோர் மைன்கிராஃப்ட் வந்து சர்வே பண்ணிட்டோம். சரி ஓகே, இப்போ 100 days வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஆர்மர் தான் வந்துட்டு செம்மையாக இன்சர்ட் பண்ணிட்டோம். ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் ஒரே வந்துட்டு ஸ்ட்ராங்காக மிஸ் ஆகுது. ஏன்னா சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இன்சர்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஆனால் வந்து நம்மளுக்கு இன்னும் ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெதரைட் ஆர்மர். ஸோ அது மட்டும் இருந்தால் வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம வந்து நெதரைட் மைனிங் தான் பண்ண போகிறோம். ஸோ நெதரைட் மைனிங்